ரெக்கார்ட் ஆகணும், இது கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகணும். மக்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக போகணும். இன்னைக்கு ஒரு பொடி அடிச்சு வந்து வாயில போறது. சிக்கன் அப்படியே டேபிள் ஃபுல்லா நிரம்பி இருக்குது டிஷ்ஷஸ். ஆட்டு ஈரல் ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரியா ரெஸ்டாரண்ட், பிரியா ஹோட்டல். இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருங்கல் டு புதுக்கடை போற வழியில கொலையாவட்ட ஜங்ஷன் ஒரு ஆலமூடு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல லெஃப்ட் சைடு இருக்கும். கருங்கல் டு புதுக்கடை போகும்போது இந்த ஆலமூடு தான், இதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா இருக்கும். ஸோ இங்க என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு உள்ளால போய் பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து எது சாப்பிடலாம் நாங்க உங்களை சஜஸ்ட் பண்றோம். எப்படி டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளால போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சிக்கன் அப்படியே டேபிள் ஃபுல்லா நிரம்பி இருக்குது. முதல்ல நம்ம வந்து ஆட்டு தலைக்கறியோட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆட்டு தலையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இடியப்பமும் ஆட்டு தலைக்கறியும் வாயில வச்சு நமக்கு சரன்னு போயிட்டு ஒரு வாட்டி கூட சரியான டேஸ்ட், செம்மையா இருக்கு டேஸ்ட். இடியப்பத்து கூட அதை பிடிச்சி வாயில வச்சதுதான் தெரியும், எப்படி உள்ளால போச்சுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை, செம்மையா. இதுதான் ஆட்டு குடல். ஆட்டு குடல் நம்ம கொஞ்சம் தோசை கூட வச்சு சாப்பிடுவோம். அதை வேற லெவல் டேஸ்ட், செம்மையா இருக்கு, சான்ஸே இல்லை. இது சாப்பிட்டு போய் தெரியும், இதான் ஆட்டு குடல் தான். வேற எது எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு இது வந்து சாப்பிட்ட உடனே அல்டிமேட் டேஸ்ட், செம்மையா இருக்கு, சான்ஸே இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல், அதே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். போயிருக்கேன் வேற ஈரல் சாப்பிட மாதிரிதான், செம்மையா இருக்கு. ஆட்டு ஈரல் ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் எந்த குறையும் இல்லை, சூப்பரா இருக்கு. ஈரல் சாப்பிட்றவங்க கண்டிப்பா வாங்கி இதையும் சாப்பிடும். இது வந்து பனிக்கறி, அப்படியே பனிக்கறியை கொஞ்சம் தோசை கூட வச்சு அப்படியே தோசை கூட வச்சு என்ன டேஸ்ட், அப்பா செம்மையா இருக்கு. இருந்தாலும் என் ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே தான் போகுது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம இப்போ பீஃப் டேஸ்ட் பண்ணிடலாம். பீஃப் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஃப்ரை பண்ணியிருந்த பீஃபை திரும்ப கல்லில் ஆனியன், அப்புறம் பாத்தீங்கன்னா இதான் அந்த காங்காரி மிளகு, நான் சொல்லியிருக்கேன் மிளகு, சூப்பரா இருக்கு, டேஸ்ட் செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு முழு சிக்கன் இதை வந்து நம்ம அப்படியே ஆனியனை ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் சிக்கன் ஃப்ரை, இது ஃபுல்லா ஃப்ரை பண்ணிடுறாங்க. சூப்பரா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கேட்டியாது. இது ஃப்ரைலயும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், இது சான்ஸே இல்லை. இது ஃப்ரையான என்ன டவுட்டா இருக்கு, சீரியஸா
இல்லைங்க, அது என்னன்னே தெரியல, ஃப்ரையா இல்ல என்னன்னா வேற ஒரு வித்தியாசமான டேஸ்ட். தந்தூரியா? இது எப்படி பண்ணதுன்னா கனல்ல சுட்டது பார்பி மாதிரி பண்ணாங்க. இது வந்து பகை கிடையாது. அதான் சொன்னேன் நல்லா இருக்குங்க. கனல்ல நம்ம வீட்டுல எல்லாம் சுடுவதில்லை, பார்பியும் கிடையாது. ஏன்னா அது மசாலா பார்பி மாதிரி போடல, நம்ம வீட்டுல சுடுவது தெரியுமா? அருமையான டேஸ்ட், செம்மையா இருக்கு. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ரெக்கார்ட் ஆகணும், இது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகணும். இந்த பதிவு கண்டிப்பா போகும். காட்டு தலைக்கறி சூப்பர், உண்மையிலே அதனாலதான் அதனால முதல் சமையல் அடிச்சது வாயில போற இல்ல, அது அவங்க சுட்டதுன்னு சொன்னாங்க. முத மாதிரி நல்லா இருக்கு. சிக்கன் மஸ்ட் ட்ரை. இந்த கடைக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் இப்பதான் தெரியுது, இவ்வளவு டேஸ்டா வச்சா. சிக்கன் பக்கோடா யாரி போச்சு. பக்கோடா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லா டிஷ்ஷுமே செம்மையா இருக்கு சாப்பிட்டதுல. பட் இந்த சிக்கன் சுட்டது ஒண்ணு, அப்புறம் ஒண்ணு இது இந்த குடல் வேற லெவல் டேஸ்ட். மஸ்ட் ட்ரை டிஷ். இங்க வந்தீங்கன்னா குடல் கறி சாப்பிடாம போயிடாதீங்க. சூப்பரா இருக்கு. ஹெச்ஆர் ஸ்டைல நம்ம ஊர் பெப்பரோட மகிமையே மகிமை. ஸோ ஒரு வழியாக டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஹோட்டல் விசிட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிட்ட எல்லாமே செம்மையாக இருந்தது. அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆட்டு குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற டிஷ்ஷஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து தொலைவாட்டம் இல்லை இந்த மாதிரி கிழங்கு, இந்த மாதிரி ஆட்டு ஈரல், ஆட்டு தலைக்கறி இந்த மாதிரி சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் ஹோட்டல். இது ஒன் ஆஃப் த ஹோட்டல். கண்டிப்பாக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரியா ஹோட்டல் தொலைவாட்டத்தில் இருக்கிறத வரலாம். இது தவிர நாங்கள் சாப்பிட்டது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குதுங்க. எங்களால் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு சாப்பிட முடியாது, அதனால நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இங்கே இருக்க பெஸ்ட் டிஷ்ஷஸை நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டோம். நீங்கள் இதில் எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்தது இங்கே வந்து அதேமாதிரி நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருந்ததா இல்லையான்னு. அடிச்சு சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என்ன எல்லாம் இருக்கோ எல்லாம் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்